இஸ்ரவேலர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனமாய் இருந்தாலும் இஸ்ரவேலருடைய வரலாற்றிலும் இருண்ட காலங்கள் வருகிறதை பார்க்க முடிகிறது. 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 14வது அதிகாரம் 25 முதல் 27 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ரெகோபயாம் அரசாண்ட 5ஆம் வருஷம் எகிப்திய பார்வோனான ஷீஷாக்கு வருகிறான். எகிப்திய மன்னன் வருகிறான். அவன் வந்து பொன் பரிசைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு போகிறான். தேவ பிள்ளைகளே, பாருங்கள், பொன் பரிசைகளுக்கு பதிலாக வெண்கல பரிசைகள் வருகிறது. வெண்கல பரிசைகளை இந்த ரெகோபயாம் செய்து வைக்கிறதை வாசிக்கிறோம். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்த நாள் முதல் 430 வருடங்கள் எகிப்தின் அடிமைத்தனம் பஸ்காடு அடிக்கப்படுகிறது. கானானுக்கு வருகிறார்கள். 396 ஆண்டுகள் கிட்டத்தட்ட நியாயாதிபதிகளுடைய காலமாக இருக்கிறது. கர்த்தரே ராஜாவுமாக இருந்த காலமும் உண்டு. பிரியமானவர்களே, ஜனங்கள் கேட்டுக்கொண்டதின்படியாக முதல் ராஜாவாக சவுலை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறதை பார்க்க முடிகிறது. மாத்திரமல்ல, அதன் பிறகு தாவீதுக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். தாவீது 40 வருடம் அரசாளுகிறதை பார்க்க முடிகிறது. மாத்திரமல்ல, சாலமோனுடைய ஆட்சி காலம் முடியும் பொழுது கிட்டத்தட்ட 940 வருடங்கள் முடிகிறது. இந்த ரெகோபயாம் ஆட்சிக்கு வரும் பொழுது 945 வருஷங்கள் கிட்டத்தட்ட சாலமோனுடைய ஆட்சி காலம் முடியும் பொழுது இந்த ரெகோபயாம் ஆட்சிக்கு வருகிறான். அவன் ஒரு 5 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறதை பார்க்க முடிகிறது. தேவ பிள்ளைகளே, 1 ராஜாக்களுடைய புஸ்தகம் 10வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சாலமோன் செல்வ செழிப்பின் உச்சகட்டத்தில் இருக்கும் பொழுது இந்த பரிசைகளை எல்லாம் அவன் செய்திருக்கிறதை வாசிக்க முடிகிறது. பரிசை என்பதற்கு பரிசையை பிடிக்கிறவன் என்றால் பாடிகார்டு என்று அர்த்தம். அதாவது பரிசை என்றால் பக்லர், பாடிகார்டு பிடிக்கிறவன் என்பதாக அர்த்தம். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் 6வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது 6-7 வசனங்களிலே பாருங்கள், கோலியாத்து வரும் பொழுது பரிசையை பிடிப்பவன் முன்பாக நடந்து செல்லுகிறதை வேதம் தெளிவாய் நம்மளுக்கு சொல்லுகிறது. மாத்திரமல்ல, கேடகம் என்பது ஷீல்டை குறிக்கிறது, பாதுகாப்பை குறிக்கிறது. பரிசை என்பது இந்த கேடகத்தை விட 2 மடங்கு பெரியதாய் இருக்கும். ஒவ்வொன்றும் 600 சேக்கல் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு சேக்கல் என்பது இந்திய மதிப்பிலே 11.5 கிராம். 600 சேக்கல் என்பது 7 கிலோ, கிட்டத்தட்ட 200 பரிசைகள், 1400 கிலோ தங்கம். பாருங்கள், சாலமோனுடைய செல்வ செழிப்பின் உச்சகட்டத்தில் இருக்கும் பொழுது சாலமோன் செய்ததாக 1 ராஜாக்கள் புஸ்தகம் 10வது அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கிறோம். பாருங்கள், இந்த ரெகோபயாம் வந்து அவன் அரசாண்ட காலத்திலே பாருங்கள், ஷீஷாக்கு வந்தது நிமித்தம், அவன் தங்கத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு போனது நிமித்தம், பாருங்கள், எல்லாவற்றிற்கும் பதிலாக, தங்கத்துக்கு பதிலாக அவன் வெள்ளியை, வெண்கலத்தை அவன் கொண்டு வந்து வைக்கிறான். தேவ பிள்ளைகளே, பொன் என்பது ஜொலிக்கக்கூடியது. பிரியமானவர்களே, வெண்கல பரிசையும் பொன் பரிசையும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். ஆனால் அருகிலே சென்று பார்க்கும்போதுதான் இரண்டுடைய தரமும் வேற வேறாயிருக்கும். பொன் என்பதற்கு 4 விதமான பொருட்கள். முதலாவது தேறின உபதேசத்தை குறிக்கிறது, சவுண்ட் டாக்டரின், அதாவது தேறின உபதேசத்தை குறிக்கிறது. பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பொன்னை என்னிடத்திலே வாங்கிக்கொள் என்று சொல்லி லவோதிக்கேயா சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறதை வாசிக்கிறோம். பொன் என்பது ஆழ்ந்த உபதேசம், சவுண்ட் டாக்டரினை குறிக்கிறது. மாத்திரமல்ல, முதல் தலைமுறையில் இருந்த கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், பொன் இருந்தது. ஆனால் அந்த பொன்னுக்கு பதிலாக வெண்கலம் 2வது தலைமுறையில், சாலமோனுடைய நாட்களிலே பொன் இருந்தது. 2வது அவனுடைய மகனுடைய நாட்களிலே, ரெகோபயாமுடைய நாட்களிலே பாருங்கள், பொன் களவாடப்பட்டு வெண்கலம் அந்த இடத்தை பிடிக்கிறதை வாசிக்க முடிகிறது. இஸ்ரவேலின் பாருங்கள் வரலாறு இதுவாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைய சபையின் ஆவிக்குரிய தலைமுறையிலே இன்றைய சபையினுடைய அடையாளம் இதுவாகத்தான் இருக்கிறது. பாருங்கள், பரிசுத்தம் போய் இன்றைக்கு பிசாசுடைய காரியங்கள் அதிகமாய் சபையை பிடித்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. மாத்திரமல்ல, மாய்மாலங்கள் பிடித்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. புகழ்ச்சியும் பேரும் பிடித்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நேற்றைய தலைமுறையில் இருந்த அந்த குவாலிட்டி, நேற்றைய தலைமுறையில் இருந்த அந்த குவான்டிட்டி, பரிசுத்தம், தேறின விசுவாசம், ஆழ்ந்த உபதேசம் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு வருகிறது. பிரியமானவர்களே, மாத்திரமல்ல, 2வதாக பொன் என்பதற்கு 2வதாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்றால் தேறின விசுவாசம். பிரியமானவர்களே, விசுவாசம், அந்த சுப்பீரியர் ஃபெய்த், தேறின விசுவாசம். 1 பேதுருடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, பொன் புடமிடப்பட்ட அந்த பொண்ணுக்கு ஒப்பாய் இருக்கிறது. உன்னுடைய விசுவாசமே புடமிடப்பட்ட அந்த பொண்ணுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். நேற்றைய தலைமுறை சபை நமக்கு சொல்லிக் கொடுத்தது விசுவாசம். இன்றைய தலைமுறை நமக்கு சொல்லிக் கொடுப்பது வியாபாரம். பிரியமானவர்களே,
வேதத்தில் விசுவாச கப்பலும் உண்டு, வியாபார கப்பலும் உண்டு. 1 தீமோத்தேயு 1:19 வாசிக்கும் பொழுது விசுவாச கப்பலை சேதப்படுத்தினார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். மூன்றாவதாக பொன் என்பது புடம்பிடப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையை குறிக்கிறது. பிரியமானவர்களே, பொன் என்றால் புடம்பிடப்பட்ட ஒரு வாழ்க்கை. யோபு புஸ்தகத்தில் 23:10 யோபு பக்தன் இப்படியாய் சொல்லுகிறார், அவர் என்னை புடமிட்ட பின் பொன்னை போலவே நான் துலங்குவேன் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, பாருங்கள், பொன் என்பதற்கு பயன்படுத்தக்கூடிய 4வது ஒரு காரியம் பொன் என்றால் என்னவென்றால் எஜமானுக்கு கனமுள்ள ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 2:20 வாசிக்கும் பொழுது ஒரு பெரிய வீட்டிலே அநேக பாத்திரங்கள் இருந்தது. பாருங்கள், நேற்றைக்கு இருந்த பொன் எப்படி ரெகோபயாமிடம் இருந்ததோ அது சீஷாக் வந்து பறித்து கொண்டானோ, அதே போல சீஷாக் என்பதற்கு நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே. சீஷாக் என்ற வார்த்தைக்கு இல்லஸ்டியஸ் என்கிறதான ஒரு ஆங்கில வார்த்தை. அதாவது தமிழிலே சீஷாக் என்றால் புகழ்மிக்க, சிறப்பு மிக்க என்பதாக அர்த்தம். அப்படி என்றால் நேற்றைய தலைமுறையில் இருந்த பொன்னெல்லாம் பறிபோனதற்கு காரணம் என்னவென்றால் இன்றைய தலைமுறையிலே பெருமையும் புகழ்ச்சியும் சிறப்புகளும் வந்ததுவே காரணமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்வோம். பிரியமானவர்களே, எந்த ஒரு செய்தியை கொடுத்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஆராதனை எடுத்தாலும் சரி, எப்பேற்பட்ட பாடல்களை பாடினாலும் செபித்தாலும் இதெல்லாம் கர்த்தர் கொடுத்தது என்று உங்களை நீங்கள் தாழ்த்தும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களையும் பொன்னாக துலங்கும்படியாய் செய்வார். God bless you.